என் அன்பு மாணவ செல்வங்களே, எல்லாருக்கும் இந்த குரல் தாத்தாவின் வணக்கம். உங்களுக்கு கதைன்னா பிடிக்கும் தானே? ஒரு கதை சொல்ல போகிறேன், கேட்குறீங்களா? ஒரு அழகான கிராமம், அங்கே ஒரு பள்ளிக்கூடம். பிள்ளைங்க எல்லாரும் வகுப்பில் உட்கார்ந்துருக்காங்க. டீச்சர் கரும்பலகையில் அ ஆ இன்னு எழுதுறாங்க. எழுதிட்டு பிள்ளைங்களை கேட்குறாங்க, பிள்ளைங்களா, எல்லா எழுத்துக்கும் முதல்ல வர்றது எது? பிள்ளைங்க எல்லாரும் சொல்கிறாங்க, முதல்ல வர்றது ஆ டீச்சர். அந்த வகுப்பில் மணி அப்படிங்கிற மாணவன் மெதுவாக அவன் நண்பன் ரகுவிடன் கேட்குறான், எல்லா எழுத்துக்கும் ஆ முதல் மாதிரினா உலகத்துக்கு ஏதாவது முதல் இருக்கா? தெரியலன்னு சொல்லிடுறான் ரகு. மணி பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறான். வழியில் மனிதர்கள், ஆடு மாடுகள், மரங்கள், மலைகள், இப்படி எல்லாத்தையும் பார்க்குறான். அங்கே மணி நின்று பார்த்து யோசிக்கிறான், இவை எல்லாம் எப்படி வந்துச்சு? வீட்டுக்கு போய் அம்மாவை கேட்குறான், அம்மா, எழுத்துக்கெல்லாம் ஆ முதல்னா இந்த உலகத்துக்கு முதல்ல யாரும்மா? அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, மணி, எழுத்துக்கு எப்படி முதல்ல ஆ இருக்கோ அது மாதிரி இறைவன்தான் இந்த உலகத்துக்கே முதலாயிருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம். மணிக்கு புரிஞ்சிருச்சு. பிள்ளைங்களா, கதையை கேட்டீங்களா? இதைத்தான் திருவள்ளுவர் தான் எழுதிய திருக்குறளில் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் முதல் குறளில் சொல்லுகிறார். அந்த குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த குறளின் விளக்கம், எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற ஒளியை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல் ஆதியாகிய இறைவன் உலக உயிர்களுக்கெல்லாம் முதலாவான். இதுதான் முதல் குறளின் விளக்கம். அதனால் இந்த குறள் தாத்தா என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் தினம் தினம் காலை எழுந்ததும் ஒரு 15 நிமிடமாவது திருக்குறளை எடுத்து படிச்சுட்டு வாங்க. அப்பதான் நீங்க வளரும் போதே உங்க அறிவும் வளரும். அதுக்காகத்தான் நான் நாடு முழுவதும் 1000 பள்ளிகளுக்கு போய் லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு திருக்குறளை கற்க ஊக்கம் கொடுத்துக்கிட்டு வர்றேன். இந்த குறள் தாத்தா சொல்றதை கேட்டு எல்லாரும் நல்லா படிப்பீங்களா? எல்லாருக்கும் வணக்கம்.